ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.15 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.15 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7/-8 ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7/-8 -3/4 வகுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 7/-8 எதால் வகுக்கணுங்களா, -3/4 வகுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது என்ன பண்ணுவோம், கீழே நமக்கு பகுதியில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சென்டராக எழுதிப்போங்களா. அப்போ -7/8 எழுதலாங்களா. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7/-8 இருக்குது, அது எப்படி எழுதலாம், -7/8 அப்படின்னு எழுதலாங்களா. ரெண்டும் சமன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி எழுதிக்கிறோம். இதை ரெண்டையும் வகுக்கணும். அப்போ -7/8 எதால் வகுக்கணுங்களா, -3/4 வகுக்கணுங்களா. இதுக்கு ஒரு சிம்பிள் வே இருக்குது. எப்படி வகுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு எப்படி இருக்குது, -7/8 வகுத்தல் அப்படின்னு கீழே போட்டுப்போங்களா. -3/4 இருக்குது. மேலேயும் நமக்கு பின்னமாக இருந்து கீழேயும் பின்னமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம், கீழே இருக்கிறது பெருக்கெல்லாம் மாற்றலாம். அப்போது வகுத்தலில் இருக்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க பின்னத்தை அப்படியே வச்சுட்டு இங்கே என்ன இருக்குது, வகுத்தல் -3/4 இருக்குங்களா. அப்போ இந்த வகுத்தலை நம்ம பெருக்கெல்லாம் மாற்றுறோம். வகுத்தல் என்னவா மாற்றுறோம், பெருக்கெல்லாம் மாற்றுறோம். அப்போ பெருக்கெல்லாம் மாற்றும்போது இந்த டேர்ம் -3/4 எப்படி மாறிடும் அப்படின்னா 4/-3ன்னு வந்துடும். 4/-3 அப்படின்னு கிடச்சிரும். 4/-3ன்னு கிடைக்குங்களா. அப்போ -7/8 -4/3 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருக்கல்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், பெருக்கல்ல மைனஸ்ன்ட்டு இருந்தால் ப்ளஸ்ன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். 7 4 பெருக்கணுங்களா. அப்போ 7 × 4 ஸோ தொகுதி பெருக்குவோம், பகுதி பெருக்குவோங்களா. பகுதியில் என்ன இருக்குது, 8 × 3 இருக்குது. அப்போ நமக்கு வாய்ப்பாடு தெரியும். 7 4 எவ்வளோ, 28, 8 3 எவ்வளோ, 24ங்களா. ஸோ அப்போ 7 4 நமக்கு வந்து 28, 8 3 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ கடைசி ஏன்னு பாருங்களேன், நமக்கு 28 24ன்னு கிடச்சிருக்குங்களா. அப்போது இது 2ஆல் வகுப்படும் இல்லைங்களா. அப்படியும் போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்லேயே பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு போகாமல் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், 4 போடல, ஒரு தடவை 4 2 தடவை 8ங்களா. மறுபடியும் எதாவது கேன்சல் ஆகுமானா ஆகாது. மீதி என்ன இருக்குது, 7/2 × 3 இருக்குது. 7/2 3 6ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு என்ன விடை கிடைக்குது, -7/-8 நம்ம என்ன பண்ணுறோம், -3/4 வகுத்தோம் அப்படின்னா 7/6 அப்படிங்கிற விடை கிடைக்குது. இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.